வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அந்த அறிவிப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணி எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடைக்கவில்லைன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று தான் வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு இன்னும் 2 மாதங்களில் ரூபாய் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. தகுதி உள்ள அனைத்து மகளிருக்கும் ரூபாய் 1000 ரூபாய் வழங்கப்படும். இதை பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர், அதாவது பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான் சென்னையில் மயிலாப்பூரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரத்தில் யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணலையோ அவங்க எப்படி விண்ணப்பம் பண்ணணும், ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணி யாருக்கெல்லாம் அமௌண்ட் கிடைக்கலோ ஸோ அவங்க எப்படி விண்ணப்பம் பண்ணு சொல்லிட்டு அதற்கான தகவல் கூடிய சீக்கிரத்தில் வெளியாகியுள்ளது. இனி இதுதான் புதுசாட்டு வெளியாகியுள்ள ஒரு முக்கியமான அறிவிப்பு. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆல்ரெடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் பண்ணி இன்னும் அமௌண்ட் வராமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன காரணத்தினால வரையலன்னு சொல்லிட்டு நீங்களே ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. KMUT ஸ்பேஸ் விட்டு TN ஸ்பேஸ் விட்டு GOV அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் அதனுடைய ஹோம் பேஜ் இருக்குது, இன்னொரு பேஜ். அந்த பேஜுக்குள்ளாலே டைரெக்டாக போகும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணணும். இதுதான் என்னுடைய ஹோம் பேஜ். இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள், அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு. நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணும்போது யாருடைய ஆதார் கார்டு கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ, குடும்பத் தலைவி அவங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு OTP அனுப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டுடன் இணைந்திருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP இதில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்கு. அந்த கேப்சா இந்த பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இங்கே சப்மிட் கொடுத்தா உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பத்தின் நிலை எந்த சிச்சுவேஷனில் இருக்குது, எதனால் வரலன்னு சொல்லிட்டு எல்லா தகவலும் அதில் ஷோ ஆகும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு இடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.